வெல்கம் டு அவர் சேனல். இஃப்கோல வந்திருக்கக்கூடிய கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தரலாம். ஸோ உங்களுக்கு 30th ஏப்ரல் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். போஸ்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெய்னி. குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங். என்னென்ன சப்ஜெக்ட் அதாவது டிசிப்ளின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சிவில், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேச்சுலர் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதிலெல்லாம் வந்து நீங்கள் யூஜி டிகிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபைனல் செமஸ்டரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து 4th இயர் ஃபைனல் செமஸ்டர் இருக்கீங்கன்னா நீங்கள் கூட வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்குமே வந்து இங்கே எலிஜிபிலிட்டி உண்டு. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. எலிஜிபிலிட்டியில் வந்து ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஹேவிங் மினிமம் அக்ரிகேட் ஆஃப் 60% இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 55% மார்க்ஸ் இருக்கணும். தோஸ் கேண்டிடேட்ஸ் who have CGP score in their qualification the same should be converted while filling the application form. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்கள் அவங்க என்ன சிஜிபி இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ட்ரைனிங் பீரியட் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் will undergo ட்ரைனிங் பீரியட் ஆஃப் 1 year. ஏஜ் என்ன இருக்குன்னா அப்பர் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ் இருக்கணும். அதாவது 30th ஏப்ரல் 2026 படி. எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. லொக்கேஷன்னா அட் எனி ஆஃப் த இஃப்கோ பிளான்ஸ் லொக்கேட்டட் இன் பேன் இந்தியா. ஸோ எந்த லொக்கேஷனில் வேணாலும் உங்களுக்கு ஜாப் நேச்சர் இருக்கலாம். ஸ்டைஃபன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா டியூரிங் ட்ரைனிங் பீரியட் ஆஃப் 1 year த டோட்டல் மந்த்லி ஸ்டைஃபன் வந்து 65,000 வருது. எல்லா அலவன்ஸும் சேர்த்து ஹெச்ஆர்ஏ, கேன்டீன், வாஷிங், பிஎஃப் எல்லாமே பிஎஃப்பும் இருக்குது. அதனால் பார்த்துக்காங்க. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ருபீஸ் 65,000 per month. செலக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு அப்பியர் ஃபார் ப்ரிலிமினரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் இன் ஓப்பன் என்வரான்மெண்ட் பை யூசிங் தேர் ஓன் ரிசோர்சஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் வித் இன்டர்னல் ஃபெசிலிட்டி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட் உங்களுக்கு ஆன்லைனில் தான். நீங்கள் உங்களோட ஓன் லேப்டாப் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ப்ரிலிமினரி தான். அடுத்து கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரிலிமினரி ஆன்லைன் டெஸ்ட் வில் பி கால்டு ஃபார் ஃபைனல் ஆன்லைன் டெஸ்ட்டு. அது வந்து கண்ட்ரோல் என்வரான்மெண்ட்டில் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஓன் கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. செகண்ட் டெஸ்ட் வந்து ஃபைனல் டெஸ்ட்டு. அது அவங்க ஒரு கண்ட்ரோல் என்வரான்மெண்ட்டில் எங்கே சொல்கிறாங்களோ அங்கே வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். The candidates who will be shortlisted on the basis of the performance in online test will be called for personal interview. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது உண்டு. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஆஃப்டர் பர்சனல் இன்டர்வியூ வில் பி மெடிக்கலி எக்ஸாமின்ட் ஆஸ் பர் இஃப்கோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிஃபோர் ஃபைனல் செலெக்ஷன். உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில மெடிக்கல் அந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். அது பார்த்துக்காங்க. இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லாம் பார்ப்பாங்க. அதுதான். அடுத்து நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். Interested and eligible candidates may apply online by clicking the link given below. இந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 30th ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் சென்ட் த்ரூ எனி அதர் மோட் வில் நாட் பி என்டர்டைன். வேறு எது வழியாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சொன்னதே தான் மேக்ஸிமம். இதில் வந்து ஆஸ்டரிஸ்க் மார்க் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணணும். பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேம் அது கரெக்டாக கொடுத்துருங்க. ஃபாதரோட நேம் கொடுக்கணும். அப்புறம் ஃபாதரோட ஆக்குபேஷன், மதரோட நேமு, அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ். உங்கள் அட்ரஸ் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. சிட்டி என்ன, ஸ்டேட் என்ன, பின்கோடு எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். உங்கள் மொபைல் நம்பர் வேணும். இமெயில் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து இமெயில் மூலமாக தான் உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருக்கும். அதனால் இமெயில் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. கேட்டகரி நீங்கள் எதில் வரீங்களோ அதை பேஸ் பண்ணி கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்கணும். ஜெண்டர், ஒருவேளை சன் ஒரு டாட்டர் ஆஃப் எம்ப்ளாயி ஆஃப் எக்ஸ் எம்ப்ளாயி ஆஃப் இஃப்கோவில் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணியிருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் இது தெளிவாக கொடுத்துருங்க. 12th மார்க் கேட்குறாங்க. சப்ஜெக்ட் என்ன, நேம் ஆஃப் த போர்டு, நேம் இயர் ஆஃப் பாசிங்கு, மார்க்ஸ் அப்டைன், அப்புறம் டோட்டல் மார்க்ஸு, பர்சன்டேஜ். அதுபோல் பேச்சுலர் டிகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம். ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறதுனால இங்கே இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். பட் ஒரு வேளை நீங்கள் வந்து ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, என்ன பொசிஷன், அப்புறம் நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன பார்த்தீங்க, பீரியட் என்ன,
எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, லாஸ்ட் சேலரி இது கரெக்டாக குடுத்துருங்க. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ 2, 3 கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துருங்க. பீரியட் ரெக்வயர்ட் டூ ஜாயின் அதாவது நீங்க எவ்வளோ நாளுக்குள்ள போய் அங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத இங்க குடுத்துருங்க. தென் என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கங்க. ப்ளீஸ் அட்டாச் யுவர் சர்டிஃபிகேட், காஸ்ட் சர்டிஃபிகேட்டு. அப்புறம் மார்க் ஷீட்ஸு. அதில என்னன்னா 10த், 12த் கிராஜுவேஷன் அண்ட் எனி கவர்ன்மெண்ட் ஐடி ப்ரூஃபு. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் குடுக்கணும். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் யுவர் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தா கூட அதில அட்டாச் பண்ணிக்கலாம். அப்லோட் யுவர் லேட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப். ஃபோட்டோகிராஃப் சைஸ் பார்த்துக்கங்க. மேக்ஸிமம் 3 MB தான் இருக்கணும். ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கலாம். ஆனா மேக்ஸிமம் 3 MB தான் இருக்கணும். இங்க வந்து உங்களோட ஃபோட்டோவ அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களோட ஃபைல் எல்லாமே சேர்த்து ஒரே ஃபைலா, அதாவது காஸ்ட் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்ஸு இந்த ஆர்டர்ல வச்சுக்கங்க. 10த், 12த் கிராஜுவேஷன் அப்புறம் ரிலவெண்ட்டா ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா, எல்லாமே சேர்த்து ஒரு சிங்கிள் பிடிஎஃப் தான் வரணும். மேக்ஸிமம் அதோட சைஸ் வந்து 10 MB தான் இருக்கணும். அத அப்படியே ஒரு சிங்கிள் பிடிஎஃபா இங்க வந்து அப்லோட் பண்ணிடுங்க. தென் டெக்ளரேஷன் குடுக்கணும். அந்த டிக் பண்ணிங்க. இட் இஸ் சர்டிஃபைட் தட் இருக்கு இல்லையா? அத வந்து டிக் பண்ணிக்கங்க. டேட் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க எப்ப அப்ளை பண்றீங்களோ அது வந்துரும். பிளேஸ் என்னங்கிறத தெளிவா குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சப்மிட் குடுத்துருங்க. சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி உங்க அப்ளிகேஷன செக் பண்ணிக்கங்க. எரர் இல்லாம சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, ஃபர்தரா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து வந்துரும். தென் எப்ப வந்து நீங்க பிரிலிமினரி டெஸ்ட் வீட்லேருந்தே உங்க கம்ப்யூட்டர்லேருந்து அட்டெண்ட் பண்றது எப்பங்கிறத சொல்லிடுவாங்க. அதுல செலக்ட் ஆனீங்கன்னா, நெக்ஸ்ட் அவங்க வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கவங்க ஃப்ரெஷர்ஸ் கூட இருந்தீங்கன்னா, நீங்க இந்த கிரைட்டீரியால எல்லாத்துமே கவர் ஆனீங்கன்னா, தாராளமா அப்ளை பண்ணுங்க. 65,000 பெர் மந்த் கிடைக்குது. அதனால அப்ளை பண்ணுங்க. ஓகே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இம்மீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.